Good evening. Welcome to Pyramid Advisor YouTube channel. இது நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே அன்னைக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் நியூனால இனி தான் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் டேட்டா கிடச்சிது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம இப்போ யூஸ்வலாக பண்ணுற மாதிரி அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நிஃப்டி வீக் அஹெட். ஓகே, ஸோ நிஃப்டி வீக் அஹெட் தான் ஹெட்டிங்கு. இட் நாட் பி நிஃப்டி நெக்ஸ்ட் வீக். ஓகே, நம்ம சார்ட் உள்ள போகலாம். ஓகே, நம்ம ட்ராக் பண்ணுற நார்மல் டெம்ப்ளேட்டு. ஓகே, இட் இஸ் பிலோ இட்ஸ் டிசம்பர் க்ளோஸ் 3981, அதுக்கு மேலே இருக்குது, க்ரீனில் இருக்குது. 13996 அது மேலே இருக்குது க்ரீனு. ஏப்ரல் மந்த் ஓப்பன் 14798, இன்னைக்கு க்ளோஸ் வந்து அது கீழே இருக்குது 14637 நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக் க்ளோஸ் 14507, தட் இஸ் வீக் பிஃபோர் தட். இப்போ வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு 1480. லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஹையர் தன் த ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ். ஓகே, அண்ட் மார்ச் மந்த்லி க்ளோஸ் 14690. இன்னைக்கு க்ளோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டுடேஸ் க்ளோஸ் 14637. ஓகே, ஸோ 14637 டுடேஸ் க்ளோஸ். oops ஸோ 14637 இன்னைக்கு க்ளோஸ். இது வந்து இந்த மந்த் ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்குது, மந்த்லி க்ளோஸ் அதுவும் கீழே இருக்குது, ப்ளஸ் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வீக் பிகினிங்கில். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் 14798. இது ரெண்டும் சேம் தான். திஸ் வீக் ஃபார் திஸ் மந்த் இஸ் கோயிங் டு பி ஒன்லி 14798. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நல்லா நோட் பண்ணி. ப்ளஸ் இட் இஸ் ஆல்சோ குவார்டர்லி ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, ஆல்சோ குவார்டர்லி ஓப்பன் ப்ரைஸ் மறந்துடாதீங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு மேலே இருந்தால் ஸ்ட்ராங்கு. ஸோ the way it is going, there's a probability the markets can drift down ன்ற மாதிரி தான் காட்டுது. பட் very difficult to say, but we'll have to wait and see. இது ரிசல்ட் மந்த், மார்க்கெட் ரிசல்ட் மந்த் வீக் இருந்தால் we'll have to write off the entire month, or retire month ரிசல்ட் மந்தோட க்ளோஸ் டேக் அவுட் அது கீழே போச்சுனாலும் we'll have to the year is going to will be weak. This is how the markets have played out. This is how the markets have generally played out 8 out of 10 times. Okay, so result month result month market weak இருந்தாலும் it will go down drastically, and when the result months become stronger, it will become much more stronger. last year பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஆரம்பிச்சு மார்ச்ல முடிஞ்சிச்சு, பட் ஏப்ரலில் பெரிய ரேலி கொடுத்தது. ஓகே, ஸோ அதனால இட் காட் நெகேட்டட் தி டவுன் ட்ரெண்ட். இட் பிகேம் புல்லிஷ் இன் ஏப்ரல். ஜென்ரலாக மார்க்கெட் என்ன ரெக்கவர் ஆகிறதுக்கு 2 வருஷம் ஆகும், 18 months ஆகும். பட் இந்த சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நிஃப்டி வந்து 21 day 14826 அது கீழே தான் இருக்குது. 50 day 14780 அது கீழே தான் இருக்குது. 200 day 1212719. ஆப்ஷன் டேட்டா அகெயின் இட்ஸ் ட்ரிஃப்டட் டவுன். மீன் லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தா 16,000 காட்டுச்சு, இப்போ 16,050. இப்போ வந்து வீக்லி 15,000 to 14,000 காட்டுது. There's a very probability that we'll go and see 14,000 பார்க்கக்கூடிய probability is 70%. I'm not denying 70% is probability is there. So 21 day moving average is 14 to 249. We'll test. I think we'll definitely going to test that. அங்கே தான் வந்து I think அங்கே தான் ஒரு கேப் இருக்குது மறுபடியும் 15-minute சார்ட்டில். ஸோ I think we're going to test that. 11,899 is 21 day moving monthly. நம்ம இந்த சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ டிசம்பர் வந்து 3981, ஏப்ரல் ஜான்வரி அது கீழே க்ளோஸ் ஆச்சு, பிப்ரவரி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுருக்கு, இதுவும் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இப்போ நம்ம ஏன் ரெட்டில் போட்டிருக்கோன்னா கரண்ட்லி இட் இஸ் பிலோ மார்ச் க்ளோஸ், அதனால we have pegged it in red. ஓகே, தட் இஸ் த ரீசன். இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். இதோட டெய்லி சார்ட் உங்களுக்கு இந்த க்ரீன் லைன் வந்து 21 day மூவிங் ஆவரேஜ், ரெட் லைன் எல்லோ லைன் வந்து 50 day மூவிங் ஆவரேஜ். ஸோ நம்ம ரெண்டுமே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு தடவை க்ளோஸ் ஆச்சு, நெக்ஸ்ட் டே டவுன், it closed above that day. Okay, and closed below. See, for you should remember நம்ம வந்து see இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் கூட பார்க்கும்போது we have to look back and connect the dots. For example, நம்ம 50 day மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லியிருந்தோம், நம்ம RSI இது வந்து 43, இது 50.
RSI 50 மேலே போனால் ஸ்ட்ராங்கு, பட் அந்த லோ கீழே க்ளோஸ் பண்ணால் வீக். ஓகே, அந்த லோ க்ளோஸ் பண்ணால் ஒரு ட்ரெண்ட் இஸ் வயலேட்டட், இட் கம் டவுன் டிராஸ்டிக்கலி. there's a probability of it's coming down whenever the RSI 50 கீழே க்ளோஸ் பண்ணும்போது 80% of the time it comes down drastically. So in the 14,617 is Lakshman Rekha level to watch. 14,617 அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா it's going to be big. There could be a very big fall. Okay, so that is where it is as of now. So in fact, if you look at the envelope கூட 14,000 காட்டுது. So I think this is a break ஆயிருக்கு. So it can probability of seeing 14,000 is high ன்னு இன்னைக்கு சொல்றதுக்கு பயமா இருக்கு. பட் மேபி டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ டே ஆஃப்டர் மார்க்கெட் மூணு பார்த்து சொல்லலாம். another thing you have to watch is like, இந்த நம்ம சொல்லிருக்கோம் இந்த 21 day மூவிங் ஆவரேஜ், பெருசா காட்டுறேன். இது எஜுகேஷனல் வீடியோ, மறந்துடாதீங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. ஸோ லாஸ்ட் இயர் ட்ராப் இது. இங்க பாருங்க, நிஃப்டி வந்து 40 கீழெல்லாம் போயிட்டு 47,500 போயிட்டு திருப்பி இங்க கிரீன் இஸ் கிராசிங் எல்லோ. ஓகே, கிரீன் இஸ் கிராசிங் எல்லோ. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்க, நார்மலா ஆக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்க கிராஸ் ஓவர் ஆனரும் யூ சி இட் இஸ் வெண்ட் ஆல் த வே அப். இங்க ஒரு மைல்டு சேலஞ்சு. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ்ல கிராஸ் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, ஸோ இங்கே ரிவர்ஸ்ல கிராஸ் ஆயிருக்கு. ஓகே, ரிவர்ஸ்ல கிராஸ் ஆயிருக்கு. கிரீன் கட் பண்ணால லாங் டேர்ம் ட்ரெண்ட் டவுனு. 21 day மூவிங் ஆவரேஜ், 50 day மூவிங் ஆவரேஜ் கீழே வரக்கூடாது. வந்ததுனாக்கா ட்ரெண்ட் வில் பி டவுன். அண்ட் இங்க பாருங்க, இந்த கிராஸ் ஓவர் ஆனப்புறம் பாருங்க ஒரு வெர்டிகல் ஃபால். ஓகே, லாஸ்ட் டைம் நடந்தது, நெக்ஸ்ட் டைம் நடக்குமா நடக்கலாம் தெரியல. வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் இண்டிகேஷன்ஸ் வில் பி கிவன். நம்மளுக்கு நல்லா ஓரளவு கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் ஆன் டெய்லி பேஸ். ஆன் வீக்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா green 21 day moving average, green 21 day moving average 14,249. okay, two last two. okay, so அது ஒரு important level. So the problem is இதுதான் all time high. So we might, so இந்த லெவலை டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வீக்லி சொல்லுது. பட் 14,249 கீழே விழுந்தாலும் டேஞ்சர். இங்க பாருங்க, இதெல்லாம் இந்த மாதிரி டைம்ல கீழே வந்ததுன்னா டிராஸ்டிக் ஃபால் வர வாய்ப்பு இருக்கு. இங்க green பாருங்க, 21 day moving average on weekly basis. monthly basisல again this is going to be a big support, that is at 11,732. what என்ன நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. but we'll have to go by the we'll have to go by the market. The indications are it's going to go down மாதிரி தெரியுது. நம்பர் 2 வந்து இப்போ வந்து மார்க்கெட்ஸ் வந்து எப்போ கரெக்ஷன் தான் ஏதாவது ஒரு புது ரீசன் கொடுப்பாங்க. பட் நீங்க பாருங்க, எப்போ பெரிய கரெக்ஷன் வந்தாலும் ஒரு பெரிய மூவ் அப்புறம் தான் பெரிய கரெக்ஷன் வரும். ஓகே, ஒரு 300 பாயிண்ட் மூவ்ல பெரிய கரெக்ஷன் வராது. ஸோ 2000ல பார்த்தீங்கன்னா வந்து டெக் பபிள் பஸ்ட் அது மாதிரி சொன்னோம். அப்போ மார்க்கெட் பறந்தது. அப்புறம் 2008ல குளோபல் மெல்டவுன்னாங்க, அப்பயும் மார்க்கெட் பறந்தது. ஓகே, அப்புறம் தான் இறங்குச்சு. ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம வில் ஹாவ் எ ரீசன், பட் தட் வில் நாட் பி த ரியல் ரீசன். ப்ராபப்ளி தேர் வில் பி ரீசன், பட் த ரியல் ரீசன் இல் மீன் ரிவர்ஷன். மீன் ரிவர்ஷன் தான் உண்மையான உண்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க. let's wait and see what's going to happen. நன்றி, வணக்கம். have a great evening. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் வந்து எஜுகேஷனல் வீடியோ. நாங்கள் மார்க்கெட் எப்படி ட்ராக் பண்ணுறோன்றத உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் ட்ராக் பண்ணலாம், இல்லை ஓன் ஃபார்மெட்டில் ட்ராக் பண்ணலாம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஈவினிங் வீடியோவில் கமெண்ட் அடிச்சிருந்தாரு, செயில் வில் நாட் செயில் பறந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து லாங் டேர்ம் வியூ பார்த்து தான் சொல்கிறோம். இட்ஸ் சம்திங் கால் கொலாட்ரல் டேமேஜ்னுவாங்க. ஓகே, நம்ம வந்து கிரிக்கெட் ஆடுறோம், நல்ல கிரிக்கெட் இருந்தால் உடம்புல அடிப்படாமல் இருக்காது. ஸோ இட்ஸ் அ ராங் கால். ஐ அட்மிட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் சேல். ஸோ சம் மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருக்கு. ஸோ when something majorly changes, the stock is moving. So that is why I was, because 10-year chart பார்த்தீங்கன்னா sale was not sailing. So that's why, and also equity capital is very high. So nevertheless,
Sometime maybe I'm happy if I'm 70% right, 30. I can't be 100% wrong. I should not be 100% right. It's impossible. But somewhere in the line, we'll have to take a call. So that is the reason. So thank you, sir, for your input. But having said that, இந்த மாதிரி சொன்னா கூட நான் வந்து எனக்கு ஸ்டாக்கை பற்றி தோட்டத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஐ நாட் ஐம் கிவிங் ஆன் த பெஸ்ட் ஆன் அ பெஸ்ட் எஃபர்ட் பேசிஸ் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த இன்புட். ஹேவ் a nice day. Bye.